வணக்கம் and welcome to Adobe Lightroom tutorial videos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Lightroomல இருக்கக்கூடிய டெவலப்ங்கிற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த டெவலப்ங்கிற ஆப்ஷன் தான் Adobe Lightroomல யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல தான் இமேஜஸை நம்ம எடிட் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். போன வீடியோல லைப்ரரி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல Adobe Lightroomல இருக்கக்கூடிய டெவலப்ங்கிற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னோட மானிட்டரில் நான் Adobe Lightroom ஓப்பன் பண்ணிக்கிறேன். Adobe Lightroom ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட லைப்ரரி மூலியமா நான் இம்போர்ட் பண்ண இமேஜஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இந்த இமேஜில் எனக்கு தேவையான இமேஜஸை நான் சூஸ் பண்ண போறேன். அந்த இமேஜில் தான் என்னோட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு தேவையான இமேஜ் எது அப்படின்னு நம்ம இப்போ சூஸ் பண்றோம். ஸோ எனக்கு இந்த இமேஜ் தேவை. ஸோ இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இமேஜை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெவலப்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளார போய்க்கிறோம். ஸோ டெவலப்பை பற்றி தான் பார்க்க போறோம். திஸ் இஸ் அ மேஜர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது மேஜர் ஆப்ஷன் வித் யூஸ்டு டு ஆப்ரேஷன் டு ப்ரெசென்ட் இன் லைட்ரூம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத டூல் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டூல்ஸையும் நான் மினிமைஸ் பண்ணுறேன். அப்படி மினிமைஸ் பண்ணுறதுனால என்னோட இமேஜ் ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது 75% ஆஃப் த ஸ்க்ரீனை ஆக்குப்பை பண்ணி எனக்கு நல்லாவே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சம் பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த பர்சன்ஸ் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்க்ரீனிங், அதாவது லைட்டிங் சரியில்லை, ரொம்ப டல்லாக இருக்குது இந்த கேஸ்டல் எல்லாமே. ஸோ இதை எல்லாத்தையுமே நான் மாடிஃபை பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெவலப்பில் மேஜராக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹிஸ்டோகிராம். ஐ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதில் ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கலர் காம்பினேஷன். இந்த ஒயிட் ஸ்பேஸ் இதில் எவ்வளோ ஒயிட் இருக்குது, எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது, எவ்வளோ க்ரீன் அண்ட் எவ்வளோ ப்ளூ, எவ்வளோ ரெட், இது எல்லாத்தையுமே ஹிஸ்டாரிக்கல் வியூவாக காட்டுறதா இந்த ஹிஸ்டோகிராமோட ஒர்க். ஸோ ஹிஸ்டோகிராமை பற்றி நம்ம அப்புறம் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா கிராப் அண்ட் ஓவர்லே. கிராப் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் இமேஜஸ், அதாவது ஒரு இமேஜஸ்ல தேவையான பர்டிகுலர் ஸ்பேஸை மட்டும் நீங்க கட் பண்ணி அதில் எடிட்டிங் பண்றதுக்கு பேர் தான் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிராப். கிராப்பை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட இமேஜ்ல நிறைய பாக்ஸஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 9 பாக்ஸஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் ஆஃப் இமேஜ் தேவையோ நீங்க அதை சூஸ் பண்ணி அதை மட்டும் கிராப் பண்ணி அதில் நீங்க எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிராப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். அந்த ஆப்ஷன் என்னன்னா ஆங்கிள். இப்போ நீங்க இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா சில இமேஜஸ் பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏதாவது இமேஜஸ் போன்ல எடுக்கும் பொழுது ஷேக் ஆனிச்சு அப்படின்னாக்கா அந்த இமேஜ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அலைன் ஆயிரும். அந்த மாதிரி இமேஜஸை ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஆங்கிள்ங்கிற ஆப்ஷன். இந்த ஆங்கிள்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றீங்க அப்படின்னா கிளிக் பண்றேன், இதை எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன். இமேஜ் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு இன்க்ளைனாக ஒரு லைன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் அப்படியே டில்ட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இது ஹரிசாண்டலாக தானே இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு டில்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பழைய பொசிஷனுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீசெட் கொடுத்துட்டீங்கன்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா நீங்கள் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள், ஸோ எந்த ஆங்கிளில் உங்களுக்கு இமேஜஸ் வேணுமோ அந்த ஆங்கிளில் உங்களோட இமேஜஸை நீங்கள் டில்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்பெக்ட்குள்ளே வருவோம். ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எந்த சைஸ் ஆஃப் இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் தனியாக கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைஸ் மட்டும் கிராப் ஆகி வந்துடும். இல்லை ரீசெட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அகெயின் கிராப்குள்ளே போயிட்டு சைடில் இருக்க கர்சர்ஸ் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் மட்டும் தேவையோ அந்த இமேஜை மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அகைன் நான் ரீசெட் கொடுக்குறேன். என்னோட பழைய இமேஜுக்கு வந்துருச்சு. நான் இப்போ கிராப் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் இமேஜஸ் எனக்கு போதும். ஸோ நான் இதை மட்டும் தனியாக கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். டன். ஓகே, ஸோ கிராப் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னா ஸ்பாட் ரிமூவ். அது என்ன ஸ்பாட் ரிமூவ் அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ்ல எந்த ஸ்பாட் தேவையில்லையோ அந்த ஸ்பாட்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த இமேஜ்ல இந்த பர்சன்ஸ் தேவையில்லை.
இவங்களை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த பர்சன்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும்? காலி ஆயிடும். ஸோ இந்த ஸ்பாட்ல நான் என்ன பண்ணணும்னா வேற ஒரு ஸ்பாட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த வேலையை பார்க்கக்கூடியதான் ஸ்பாட் ரிமூவ்ங்கிற ஆப்ஷன். ஸோ ஸ்பாட் ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட கர்சரோட ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கு. ஓகே, இப்போ என்னோட சிம்பிளோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளோட சைஸை இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்சன்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்சன்ஸை நான் பர்டிகுலராக ஜூம் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஸோ எப்படி ஜூம் பண்ணி இந்த இமேஜ் கிட்ட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் ப்ளஸ் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமா அந்த இமேஜ் கிட்ட நீங்கள் ஜூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அந்த பார்ட் கிட்ட நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் மைனஸ் ஸோ கொடுக்கறது மூலியமா நான் இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எந்த இது தேவையில்லையோ எந்த ஸ்பாட் தேவையில்லையோ அந்த ஸ்பாட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஸ்பேஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? எந்த ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுவாகவே நமக்கு ரீப்ளேஸ் எங்கே ஆக போகுதுங்கிறத டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருச்சு. உங்களுக்கு வேறு இடம் வேணும் அப்படின்னா எந்த இடம் வேணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணுறது மூலியமா தெரியும் எங்கெங்கே வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த பிளேஸை நீங்கள் அங்கே டிஸ்பிளே பண்ணி அந்த பிளேஸ் அங்கே தெரிகிற மாதிரி வச்சு அந்த இடத்த நீங்கள் கவர் பண்ணலாம். இப்போ நான் டன் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த இடம் பிளர் ஆகி இமேஜ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சில கிராஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் திரும்ப இன்னொரு தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஐ கோ டு த ஸ்பாட் ரிமூவர். இதில் போயிட்டு என்னோட ஸ்பாட்டை நான் சூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்பாட்டை மட்டும் நான் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட கர்சர் சைஸை இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லேடி அப்புறம் இந்த பர்சன்ஸ் யாருமே எனக்கு தேவை இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே எந்த பகுதி அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆக போகுதுங்கிறத டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த பகுதியை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த பாத்தில் வேரியேஷன் உங்களுக்கு தெரியுது. அதாவது அவங்களோட ஷேடோ இந்த பாத்தில் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஸ்பாட் ரிமூவல் கொடுத்துட்டு இந்த ஸ்பாட்டை மட்டும் நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு பதிலாக நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்பாட்டை அதுக்கு பதிலாக அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். டன். இப்போ உங்களுக்கு வேரியேஷன் கம்மியாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ்லையும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிராஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் உங்களுக்கு சம் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இந்த விண்டோவை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த விண்டோக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விண்டோவை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, டன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் எல்லாமே நல்லாவே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜில் நமக்கு பண்ணக்கூடிய பாதி மாறுதல் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுறேன். என்னோட இமேஜ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயும் சில மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்பாட் ரிமூவல் யூஸ் பண்ணி அந்த பகுதியை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன்னா ரெட் ஐ. ஸ்பாட் ரிமூவல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரெட் ஐங்கிற ஆப்ஷனை பார்க்க போகிறோம். ரெட் ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேரோட கண்ணு வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரெட் ஐ வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ரெட் ஐ ஆப்ஷன் மூலிமா பண்ண போகிறோம். ஸோ இங்கே எந்த ஃபோட்டோ ஃபேஸும் இல்லை, அந்த ஃபேஸில் ரெட் ஐயும் இல்லை. ஸோ ரெட் ஐ அந்த ஆப்ஷனை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டட் ஃபில்டர். ஃபில்டர்னாலே என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபில்டர்னாலே உங்களுக்கு தேவையானதை தனியாக பிரித்தெடுக்கிறது தான் ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அதாவது பேக்ரவுண்ட் லைட்னிங் எஃபெக்டை அதிகமாக்குறது. பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கிடையாது, பேக்ரவுண்ட் லைட்டிங் எஃபெக்ட். அதை வந்து ஜாஸ்தி பண்ணுறது
மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஃபில்டருங்கிற ஆப்ஷனுக்குள்ளார ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நிறைய சப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சப் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்ப், அப்புறம் டிண்ட். டெம்ப் இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர் வேல்யூ, டிண்ட் இஸ் நத்திங் பட் லைட்னிங் எஃபெக்ட். ஸோ இப்போ நான் இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வேல்யூ 1.91 இருக்குது. இந்த 1.91 எனக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் 0 செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நான் 0 செட் பண்ணுறது அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ ரீசெட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகும். ஆகலை அப்படின்னா இந்த எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட்டுங்கிறது வந்துடும். இப்போ ரீசெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜஸோட வேல்யூ, அதாவது எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் எல்லாமே வந்து 0 ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வேல்யூ 0 ஆகிருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் பண்ணக்கூடிய எஃபெக்டை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெம்ப் வேல்யூ, ஸோ டெம்ப் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வேணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக என்ன பொசிஷனில் இருந்துச்சுனோ அந்த பொசிஷனுக்கு போயிடும். டிண்ட் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ்போஷர். ஸோ எக்ஸ்போஷரை நான் ஜாஸ்தியாக்க போகிறேன். ஸோ எக்ஸ்போஷர் நான் ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் நான் பிக் பண்ணி என்னோட எக்ஸ்போஷர் வேல்யூவை ஜாஸ்தி கொண்டு வரேன். உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியுதா? நல்ல பிரைட்னஸ் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, எனக்கு என்னோட பிரைட்னஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்க்ரீன் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. பிரைட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டன். ஸோ எக்ஸ்போஷர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸ்போஷர் வேல்யூவை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எந்த லெவலில் கரெக்டாக இருக்கோ அந்த லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ்போஷரோட வேல்யூ. அதே மாதிரி தான் கான்ட்ராஸ்ட். ஸோ இப்போது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருந்தப்ப சரியான டிஸ்பிளே இருக்காது, கான்ட்ராஸ்ட் இருந்திருக்காது, அதாவது ஷார்ப்னஸ் இருந்திருக்காது. ஸோ கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இமேஜில் நிறைய ஷார்ப்னஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ். ஸோ ஹைலைட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த பர்டிகுலர் இமேஜஸ், அதாவது சில இடங்கள் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? சன் மார்க்கிங் வந்து இந்த இடத்துல நல்லா ஹைலைட் ஆகி ஒயிட்டாக மாறுது. தென் டீஹைலைட் ஆகும் பொழுது நல்லா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷேடோஸ். எங்கெல்லாம் ஷேடோஸ் இருக்கோ அந்த ஷேடோவை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சன்லைட்னால ஷேடோ ஜென்ரேட் ஆகி என்னோட கேமரா கிளாரிட்டி டிஃபால்ட்டாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஷேடோவை பழைய பொசிஷனுக்கே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஸோ ஷேடோவில் எனக்கு லைட் வேரியேஷன் இருந்தால் போதும். ஸோ அந்த லைட் வேரியேஷனை மட்டும் நான் வச்சுக்கிறேன். அடுத்து ஒயிட்னஸ். ஒயிட்னஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரீனில் எங்கெங்கே ஒயிட் இருக்கோ அந்த ஒயிட் எல்லாத்தையுமே அது இன்க்ரீஸ் பண்ணிடும். தெரியுதா உங்களுக்கு? ஒயிட்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. பிளாக் அப்படின்னா எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அந்த பிளாக் எல்லாமே அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். தெரியுதா? டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த விண்டோஸ் எல்லாமே நல்லா டிஸ்பிளே ஆகுது, இந்த பாத் எல்லாமே நல்லா டிஸ்பிளே ஆகுது மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து கிளாரிட்டி. கிளாரிட்டி இஸ் நத்திங் பட் ஷார்ப்னஸ். உங்களோட இமேஜோட ஷார்ப்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கையோட ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாரிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா அந்த இமேஜோட ஷார்ப்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து சேச்சுரேஷன். சேச்சுரேஷன்னா எல்லா கலரையுமே சேஞ்ச் பண்ணுறது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் இருக்கும், லைட் க்ரீன் அண்ட் நல்ல க்ரீன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் எல்லாமே எனக்கு வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சேம் ஆஸ் ஷார்ப்னஸ். ஒவ்வொரு கலரோட ஷார்ப்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இமேஜ் வந்து நீங்கள் எடுத்த உடனே எப்படி இருக்குது அப்படியே பிளர்ரான மாதிரி இருக்குது. நீங்கள் ஷார்ப்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஷார்ப்னஸ் நான் ஃபுல்லாக வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் அப்படியே பக்காவாக எடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தது நாய்ஸ். நாய்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்மால் கரெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை ஜூம் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளரிங் இருக்குது. இப்போ நான் பாருங்கள் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக இது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது மூலயமா நீங்கள் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இந்த பிளரிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? திருப்பி கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து இமேஜஸை ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கு தான் நாய்ஸ் யூஸ் பண்ணுறது. சேம் ஆஸ் மாய். அடுத்தது
டிஃப்ரென்ஸும் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இதில் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து ரேடியல் ஃபில்டர். ஸோ இந்த ரேடியல் ஃபில்டருங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஸோ ரேடியல் ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போனீங்கன்னா சேம் ஃபில்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தான் ரேடியல் ஃபில்டரில் யூஸ் ஆகும். ஸோ ரேடியல் ஃபில்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டருங்கிறது ஓவராலாக உங்களோட இமேஜில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியையுமே வந்து ஃபில்டர் பண்ணி பிரைட்னஸ் பண்ணி வீக்னஸ் பண்ணி ஷார்ப்னஸ் பண்ணி கிளாரிட்டி பண்ணி கொடுக்கும். பட் ரேடியல் ஃபில்டரில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை மட்டும் டார்க்கன் பண்ணணும், லைட்டன் பண்ணணும், நல்லா எஃபெக்டாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரேடியல் ஃபில்டர். ஸோ ரேடியல் ஃபில்டரை நான் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரேடியல் ஃபில்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ், அந்த இடம், பர்டிகுலர் இடம் உங்களுக்கு டார்க்காக டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடம் டார்க் ஆகிடுச்சு, மற்ற இமேஜஸ் எல்லாமே பிரைட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிலோ த ஆப்ஷன்ஸ் இன்வெர்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக மற்ற இடம்லாம் பழைய இமேஜுக்கு ஃபாலோ ஆகிடும், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட் ஆகிருக்கும். இந்த பிரைட்னஸை நீங்கள் கம்மி பண்ணணும். எப்படி அப்படின்னா, எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுறது மூலியமாக இதை நல்லா பிரைட் ஆக்கலாம், இல்லை லைட்டாக பிரைட் ஆக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான பிரைட்னஸை கொண்டு வந்துட்டேன். டன். தெரியுதா உங்களுக்கு? பழைய இமேஜோட கம்பேர் பண்ணும்போது இந்த இமேஜில் இது நல்ல பிரைட்னஸோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் இமேஜஸ், அதாவது பர்டிகுலர் இதில் இருக்கக்கூடிய கலர் கான்ட்ராஸ்ட், பர்டிகுலர் இருக்கக்கூடிய ஹைலைட் அண்ட் ஷேடோஸ், ஒயிட்னஸ், பிளாக்ஸ், கிளாரிட்டி அண்ட் சேச்சுரேஷன், நாய்ஸ், ஷார்ப்னஸ், இதை மட்டும் இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த ரேடியல் ஃபில்டர். சேம் அஸ் ஃபில்டர், பட் ரேடியல் ஃபில்டர்னா நீங்கள் இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியல் ஃபில்டர் நான் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூவை மட்டும் நான் டார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் இப்போ ப்ளூ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது தேவையில்லை, நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணி டெலிட் ப்ரெஸ் பண்ணேன்னா டெலிட் ஆகிடும். ஸோ என்னோட பழைய இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரஷ். இப்போ இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ப்ரஷ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பவுடர் அடிக்கிறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பிளாக் மார்க் இருக்குது. ஸோ இந்த கிராஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிராஸில் ஒரு வேரியேஷன் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக நான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், ப்ரஷ்ஷோட சைஸை நீங்கள் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், டிக்ரிமெண்ட் பண்ணலாங்கிறது தான் இது. ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கலர் வேரியேஷன் நல்லாவே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிட் சைஸை நான் இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு வேரியேஷன் நல்லாவே தெரியுது. ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட எக்ஸ்போஷர் வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒயிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்போஷர் வேல்யூவை நீங்கள் கம்மி பண்ணுறது மூலயமா அந்த ஒயிட்டோட கிளாரிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அடுத்தது ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த பர்டிகுலர் ஒயிட் கலருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கர்சர் சைஸை இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜஸை மாற்றலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கிராப், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் ரிமூவல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அடுத்து ரேடியல் ஃபில்டர், அடுத்து ப்ரஷ், இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மற்ற மேஜர் ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை நம்ம ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம எடிட் பண்ண இமேஜ். ஸோ இந்த எடிட் பண்ண இமேஜோட நம்ம ஓல்டு இமேஜஸை கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஓல்டு இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், எப்படி எடிட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போது நான் ஓல்டு இமேஜை சூஸ் பண்ண போகிறேன். அதில் இங்கே பாட்டமில் சைக்கிள்ஸ் பிட்வீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பிஃபோர் இந்த இமேஜ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் இந்த இமேஜ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இந்த இமேஜ் நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? வேரியேஷன்ஸ் தெரியுதா? பிஃபோர் இந்த இமேஜ் இப்படி இருந்திருக்கு, ஆஃப்டர் இந்த இமேஜை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ
இந்த மாதிரி சேஞ்சஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யூசிங் ஸ்பாட் ரிமூவல் கமாண்ட். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட சிஸ்டத்தில் அடோப் லைட்ரூமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் லைப்ரரியில் போகிறேன். லைப்ரரியில் போயிட்டு என்னோட இமேஜஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். என்னோட இமேஜ் டி டிரைவில், ப்ராஜெக்டில், லைட்ரூமில் இருக்குது. என்னோட இமேஜ் எது அப்படின்னா இதுதான் என்னோட இமேஜ். இப்போ இந்த இமேஜில் நான் வந்து இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. என்னோட எல்லா ஃபைல்ஸும் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் தான் எனக்கு தேவை. இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெவலப்குள்ளார நான் போய்க்கிறேன். போனதுக்கப்புறமா என்னுடைய தேவையில்லாத விண்டோஸ் எல்லாத்தையுமே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது டெவலப்புங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பாட் ரிமூவல் இந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த ஆப்ஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த ஆப்ஷனுக்குன்னு சில பர்டிகுலர் யூசேஜ் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கேர்ளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் இருக்குது. இந்த மார்க்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி இந்த ஃபேஸை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஸ்பாட் ரிமூவலை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாட் ரிமூவல் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஸ்பாட் ரிமூவலுக்கான ப்ரஷ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரஷ்ஷோட சைஸை நான் எனாமரேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸை நான் இங்கேருந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிங்க் அந்த மார்க் வந்து போகவே இல்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்மார்ட்டை தான் ரிமூவ் பண்ணிச்சே ஒழிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலரை அது சேஞ்ச் பண்ணல. ஸோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்து பழையபடி அந்த மார்க்கை கொண்டு வந்துட்டேன். இப்போது அகைன் நான் ஸ்பாட் ரிமூவலுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீல் அண்ட் க்ளோன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஹீல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூடிய ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும். பட் கலர் அப்படியே இருக்கும் தான். ஸோ நம்ம க்ளோன்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் அந்த ஸ்பாட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கும் இந்த ஸ்பாட்டுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் தெரியுதா? ஸோ கலரை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோன் அண்ட் ஹீல். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜை எப்படி ஜூம் பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோல்+ கொடுக்கறது மூலயமா நீங்கள் இந்த இமேஜை ஜூம் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை நான் நல்லா ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய ப்ரஷ் சைஸை வந்து நான் சின்னதாக்கிக்கிறேன். சின்னதாக்கிட்டு ஒரு சின்ன ப்ளஸ் மார்க். ஸோ இதன் மூலயமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோன் கொடுத்துக்கிறேன். க்ளோன் கொடுத்துட்டு அடுத்த ஃபேஸ் திஸ் இஸ் வாட் நெக்ஸ்ட் அண்ட் அடுத்தது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பாட் ரிமூவல் கொடுத்து அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அகெயின்
திருப்பி சில ஸ்பாட் ரிமூவல் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நான் ஸ்பாட் ரிமூவல் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த பிங்க்னஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். டெம்ப், டிண்ட், எக்ஸ்போஷர், ஷார்ப்னஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஷ் என்ஹான்ஸ், சாஃப்டன் ஸ்கின், டீத் ஒயிட்னிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கின்னை சாஃப்டன் பண்ண போகிறேன். ஸோ சாஃப்டன் ஸ்கின் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி ப்ரஷ்ஷோட சைஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள், அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ப்ரஷ் பண்ணது மூலியமா இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய சில மார்க்ஸ் அப்புறம் வந்து இந்த பிங்க் ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ என்னோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இமேஜுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜில் இருக்கக்கூடிய இந்த ஐப்ரோ அப்புறம் வந்து ஹேர் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் ஆப்ஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சாஃப்டன் ஸ்கின்க்கு பதிலாக நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா ஐரிஷ் என்ஹான்ஸ். ஸோ ஐரிஷ் என்ஹான்ஸ் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை நல்லா ஜூம் பண்ணி ஸோ ஐரிஷை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அன் ஐரிஷ். ஸோ நான் ஐரிஷை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஐரிஷையும் நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்துட்டு மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த நீங்கள் கொடுத்த ஐரிஷ் என்ஹான்ஸை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பண்ணி முடிச்சுட்டு டன் அண்ட் ரிட்டன். ஸோ திஸ் இஸ் அ வேரியேஷன் பிட்வீன் ஐரிஷ். ஸோ இந்த ஐரிஷ் வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜில் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹேரை கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக மாற்ற போகிறேன். ஸோ சேம் ப்ரஷ் அதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு டார்க்கன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்கன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போது உங்களுடைய ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹேரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹேரோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்கனாக எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கான்ட்ராஸ்ட் வேல்யூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி டார்க்கன் ஆகிருக்கு அப்படிங்கிறத டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இமேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹேரில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், அப்புறம் ஐரிஷில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் ஸ்பாட் ரிமூவல் அண்டு ப்ரஷ். இதை யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸை நம்ம எக்ஸ்போஷர் பண்ணுறது, அதாவது எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி இன்னொரு டூலை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.